இப்போ குழந்தை பெறாதவங்களுக்குலாம் இது வருமா டாக்டர்? So one of the risk factors is not having children and not breastfeeding. So breast cancer க்கு நிறைய risk factors இருக்கு. அதுல ஒன்னு வந்து breastfeeding is protective. So breastfeeding பண்ணலனா the risk of getting breast cancer is slightly higher. But we should remember in the risk factor வந்து breast cancer க்கு நிறைய பேர் என்ன ஆகும்னா எங்கயாவது படிச்சிருப்போம் இல்ல கேள்விப்பட்டிருப்போம் breastfeeding பண்ணா கேன்சர் வராது. So it's not a 100% cause and effect. அப்படினா breastfeeding பண்ணா கண்டிப்பா வராது இல்ல பண்ணலனா கண்டிப்பா வரும். அந்த மாதிரி இல்ல. But breastfeeding பண்ணா risk வந்து கம்மி breast cancer வரதுக்கு. ஆனா breastfeed பண்ணாலும் breast cancer வரலாம். ஸோ நிறைய பேர் வந்து ரொம்ப லேட்டாக வருவாங்க. அண்ட் நம்ம எதனால வரலன்னு கேட்டிங்கன்னா டாக்டர் நாங்கள் breast feed பண்ணோம் கேன்சர் வராதுன்னு நினச்சோம் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இட்ஸ் நாட் 100% breast feed பண்ணால் கேன்சர் வராது அந்த மாதிரி இல்லை. இப்போ பொதுவாக பெண்கள் வந்து இந்த பிரெஸ்ட் கேன்சர் பற்றி நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய தயக்கமாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்ன சொல்கிறீங்க? அவங்க கண்டிப்பாக பண்ணணுமா இல்லை எப்படி? ஸோ 100% breast cancer பற்றி இப்போ அவேர்னஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கு தான் இந்த அக்டோபரே செலிப்ரேட் பண்ணுறோம் breast cancer அவேர்னஸ். பிகாஸ் breast cancer பற்றி பேசிட்டு somebody would have heard. இப்போ யாராவது இது கேள்விப்பட்டு நமக்கு இந்த மாதிரி சிம்டம் இருக்குது டாக்டர் கிட்ட போகலாம் செக் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து breast cancer பற்றி டாபு இது பற்றி பேசக்கூடாது அந்த மாதிரி நினச்சிட்டு நிறைய பேர் ஹைட் பண்ணிவிட்டு இந்த சிம்டம்ஸ் இருந்தாலும் they don't come forward. So it's very important that we discuss about breast cancer, talk about breast cancer and also understand breast cancer வந்து ட்ரீட்மெண்ட் இப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ கண்டிப்பாக நம்ம breast cancer வந்தால் breast எடுக்கணும் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இல்லை. நிறைய கட்டி மட்டும் எடுக்கலாம், காஸ்மெட்டிக்காகவும் கரெக்ஷன் பண்ணலாம். கேன்சர் வந்தால் breast ஃபுல்லாக எடுக்கணும் அந்த மாதிரி அவசியம் இல்லை. ட்ரீட்மெண்ட் பண்ணால் நிறைய பேர் நல்லா இருப்பாங்க, எஸ்பெஷலி ஏர்லி breast cancer. ஸோ இதெல்லாம் நம்ம பேசிட்டு டிஸ்கஸ் பண்ணால் தான் more people will come forward and talk about it, and that's very very important when it comes to breast cancer. breast cancerல என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்கு? ஸோ breast cancer வந்து the stage 1, 2, 3, 4. ஸ்டேஜ் 1 and 2 வந்து ஏர்லி கேன்சர்னு சொல்லுவோம். அது வந்து breastல இருக்கும் இல்லைன்னா பக்கத்து இருக்கிற அக்கல்லையும் ஸ்ப்ரெட் ஆகும், அது ஏர்லி கேன்சர்னு சொல்லுவோம். ஸ்டேஜ் 4 வந்து breast விட்டு வெளியே ஸ்ப்ரெட் ஆகும், அது வந்து போனு லிவர் லங்ஸ் அந்த மாதிரி. ஸ்டேஜ் 3 we can consider like an in between மீடியம் ஸ்டேஜ்னு நினச்சிக்கலாம். ஸோ ஏர்லி அட்வான்ஸ்ட் அண்ட் இன் பிட்வீன் ஸ்டேஜ் இருக்கும். ஸோ த எய்ம் ஆஃப் breast cancer ட்ரீட்மெண்ட் அண்ட் டாக்கிங் அண்ட் அவேர்னஸ் எல்லாமே நம்ம வந்து ஏர்லியாக கண்டுபிடிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னு பார்த்தோம்னா இப்போ breast cancerக்கு எதுவும் வேக்சின் இல்லை.